இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு கஸ்தூரி மேம், ஜோதி மேம், சாந்தி மேம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான முதிரை பார்க்க போகிறோம். அந்த முதிரையோட பெயர் பார்த்திங்கன்னா காளேஸ்வர முதிரை. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த முதிரை நம்ம எல்லாருக்குமே மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற முதிரை. அந்த முதிரை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். முதல்ல நேராக நிமிர்ந்து கண்களை மூடிக்கங்க. ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்தின், நல்லா ஆழமான மூச்சை நல்லா இழுத்து மெதுவாக மூச்சு வெளியில் விடணும். இப்போ நடுவிரல் கைகளை வச்சு விரல்களை இணைச்சி செய்ய போகிறீங்க. ஃபஸ்ட்டு நடுவிரலை இணைச்சிக்கோங்க. நடுவிரல்களின் நுனியை இணைத்துக்கங்க 3 பேருமே. அடுத்து சுண்டு விரலையும் நம்ம மோதிர விரலையும் உட்பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆள்காட்டி விரலையும் உட்பக்கமாக மடிச்சுக்கோங்க. தம்பு சைடு வைஸாக இணைச்சிக்கோங்க. தம்பு மேல் நோக்கி இருக்க வேண்டும். எல்லாருமே பெர்ஃபெக்டாக செய்கிறீங்க. ஆள்காட்டி விரல் எதிர் திசையை நோக்கி நீட்டி இருக்கா, தம்பானது மேல் நோக்கி நீட்டி இருக்க வேண்டும். இப்போ எல்லார் கைகளையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா தம்பு நல்லா சைடு வைஸ் இணைச்சிருக்காங்க. நம்ம ஆள்காட்டி விரலை உள்பக்கமாக மடிச்சிருக்காங்க. நடுவிரல் எதிர் திசை நோக்கி நல்லா நீட்டி இருக்காங்க. மற்ற 2 விரலும் உள்பக்கமாக நல்லா மடித்து வச்சுருக்காங்க. இந்த முதிரையோட பெனிஃபிட், முக்கியமான பெனிஃபிட் என்ன பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே ஒரு தீய பண்பு இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அது என்னால் விடவே முடியல, எனக்கு அந்த பண்பு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்ல சங்கடப்பட்டு கூட இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த முதிரையை ஒரு மண்டலம் நம்ம காலையில் ஈவினிங் இந்த 2 டைமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு இந்த முதிரை செய்கிறப்ப, இறைவனுக்கு முன்னாடி உட்காந்து செய்கிறப்ப, கண்டிப்பாக நமக்கே பிடிக்காத சில கெட்ட பண்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக மறைஞ்சிரும், அழிந்து விடும். நல்ல பண்புகள் வளரும் நம்மக்கிட்டக்க. மனசு ஒன்றி செய்கிறப்ப நம்ம எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு சிறந்த மனிதராக நம்ம மாறிடுவோம். இன்னும் பெஸ்ட்டு மனுஷராக நம்ம மாறிடலாம். நல்ல பண்புகள் நம்மக்கிட்டக்க இருந்தாலே அன்பு நிறையா வெளிப்படும். நம்ம எல்லாருக்கிட்டே அன்பு செலுத்துகிறப்ப நம்மளை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா உயிர்களிடத்துலையும் அன்போடு பழகுவோம். உங்களோட எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. மற்றொரு மனத்தால் இந்த கை விரல்களுக்கு மைல்டு ப்ரெஷர் வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த முதிரை 5 மினிட்ஸ் செய்யணும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 5 மினிட்ஸ் இந்த முதிரை செய்யணும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, முதிரை பண்ணுவோம்.